வணக்கம். இன்றைய பதிவிலும் நாம் வாய்மையின் அடுத்த குறளைத்தான் பார்க்கப் போகிறோம். பொய் சொல்லக்கூடாது கண்மணி, பொய் சொன்னால் நீ உன்னை இழப்பாய். நிறைய விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் குட்டி குட்டியாக நம்ம பொய் சொல்லுவோம் தான், சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதுவும் பொய் தான் இல்லையா? அந்த மாதிரி சிறு பொய்களை கூட நாம் கூறக்கூடாது என்பதை வலியுறுத்துவதே வள்ளுவரின் வாய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்கள். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சில விஷயங்களில் பார்த்தோன்னா நம்ம சொல்கிறதே நமக்கு சின்ன பொய்ன்னு நினச்சி சொல்லிவிடுவோம். அதை உண்மைன்னு நம்பி அவங்க பதறுவாங்க. அப்படி இல்லைன்னா அது நமக்கே பாதிப்பை உருவாக்கிவிடும் இல்லையா? இது நீங்கள் நிறைய தடவை அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்குள்ள ஐயோ நான் விளையாட்டாக சொன்னனே இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் விளையாட்டுக்கு கூட என்ன சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லாதேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இன்றைய குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறனும் தரும். பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறனும் தரும். பொய் சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல பண்பு இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தால் கூட சில சந்தர்ப்பங்களில் நம்ம பார்க்கலாம், நிறைய விஷயங்களில் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையா? அப்போ அது எந்த மாதிரி நிலையாக இருக்கணும்? பொய் சொன்னாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம அந்த சின்ன பொய் சொல்லி அவங்கள காப்பாற்றி விடலாம். இப்போது பொய்யாமை என்பது ஒருவருக்கு மிகச்சிறந்த புகழை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அமைகிறது. வாய்மை பேசுதல், உண்மை பேசணுன்னா நல்ல விஷயங்களை பேசும்பொழுது நமக்கு நல்லது தான் நடக்கும். எல்லாரும் நம்ம மதிப்பாங்க, அதுதான் முக்கியம். உலகத்தில் நமக்கு ஒரு மரியாதை என்பது வேணும். சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. அப்படி பொய்யாமை மிகப்பெரிய புகழை கொடுக்கக்கூடியது தான் கண்டிப்பாக. அந்த பொய்யாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறந்த குணம் என்ன செய்து அப்படின்னாக்கா, ஒரு மனிதருக்கு மற்ற எல்லா அறங்களையும் நலங்களையும் அவர்களுக்கு நல்கி விடுகிறது. அவன் வேறு எதுவுமே அவன் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவனுடைய ஒரே ஒரு குணம் என்ன? வாய்மை பேசுதல். அந்த வாய்மை பேசும் பொழுது அவனுக்கு அந்த வாய்மையே பரிசு போல அனைத்து நல்ல அறங்களையும் அளித்து விடுகிறது, கொடுத்து விடுகிறது. இதுதான் இதனுடைய பொருள். பொய்யாமை என்பது புகழின் உச்சத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். அதே பொய்யாமை என்ற இந்த ஒரே ஒரு குணம் மட்டும் நமக்கு மற்ற அறங்களால் வரக்கூடிய அனைத்து புண்ணியங்களையும் நல்ல செயல்களையும் கொடுத்துவிடும் என்பது இந்த குறளின் பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை மீண்டும் காணலாம். நன்றி.